வெல்கம் சக்தி குக்கிங் லாஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே சத்தானதுங்க. எல்லா சத்துக்களுமே இதில் அடங்கி இருக்குது. பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100-150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கிறேன். இது ஒரு பெரிய பேக்கெட்னால நான் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதே போல் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட பெரிய பீஸாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக இதே போல் சின்ன சின்ன பீஸாகவே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா அழகாக இருக்குங்க. இந்த பன்னீர் உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரை வந்து லைட்டாக காரசாரமாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பன்னீரை வந்து வெறுமனே நம்ம வந்து சாப்பிட்டோன்னா வந்து சப்புன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இதில் நல்லா பொரித்து எடுக்கும்போது நமக்கு வந்து பன்னீர் வந்து காரசாரமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா வந்து சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒவ்வொன்றா இந்த ஆயிலில் வந்து நம்ம சேர்த்து கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு ஃப்ரை அளவுக்கு லைட்டாக மீடியமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து லைட்டாக ஃப்ரை ஆகும்போது உள்ளே வந்து எரிப்பு காரம் எல்லாம் உள்ளே போய் உப்பு எல்லாம் உள்ளே போய் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ வந்து எவ்வளோ அழகாக நமக்கு வந்து பன்னீர் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம், ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் சின்ன சின்ன பீஸாக வந்து உள்ளி எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸு 2 சின்ன தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா தேவையான மிளகு பொருள் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு 10-15 அளவு நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸியில் வந்து கொஞ்சம் ஒரு பரபரன்னு வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆயிலே தான் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா சின்ன வெங்காயத்தை, அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், இல்லை நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதே போல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இனி இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம், அதையும் மிக்ஸில் அடித்து எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. நமக்கு அதோட கலர் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இனி இதுக்கு தேவையான மிளகு பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண ஆயிலில் தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. காணாதுன்னு நம்ம 2வது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணுன்னா நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாம். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா இது சுண்டி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கொதி வந்துடுச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கல. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு வந்து காரம் உப்பு எரிப்பெல்லாம் இருக்கான்னு லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஜீரகம் பெருஞ்சீரகம் நல்ல மிளகு அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியும் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் கரெக்டாக ஒரு 1/2 கப் அளவு தயிர், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். நம்ம தயிர் சேர்த்துருக்கனால நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆயில் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு நல்லா நமக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் கொடுத்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா நமக்கு ஆயிலும் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா கொதியும் வந்துடுச்சு. இந்த டைமில் கரெக்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர், அதையும் நம்ம இதோட சேர்த்து விட்டுக்கலாம். இனி இந்த டைமில் பன்னீர் நம்ம அதோட சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்து எவ்வளோ அழகா நமக்கு வந்திருக்குதுன்னு ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்தாச்சு. நம்ம இதில் வந்து தேங்காய் சேர்க்கவே இல்லை. சேர்க்காமயே நமக்கு எவ்வளோ அழகா வந்து கிடச்சிருக்குன்னு கிரேவி கிடச்சிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் பிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.